ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகள், தபஅ தாபிகள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பிருந்து குர்ஆன் ஓதி இன்ன பிற அமல்களை செய்துவிட்டு இரவில் 20 ரக்காத்து தராவீகை குர்ஆன் வசனங்களை கேட்டு ஓத வேண்டும் என்பதற்காக பல்வேறு தெருக்களிலிருந்து தங்கள் வேலைகளை முடித்துவிட்டு சாறை சாறையாக வருகை தந்து இந்த பள்ளியை நிரப்பமாக நின்று ஆர்வத்தோடு மன நிறைவோடு தொழுது அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்கள், சகோதரிகள், மாணவ கண்மணிகள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவென்று நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் ரமலான் ஆரம்பித்ததை போன்று தெரிந்தது. ஆனால் இன்றைக்கு ரமலான் பிறை 17 நாம் இருக்கிறோம். இன்றைக்கெல்லாம் நாம் முஸ்லீம்களாக சுதந்திரமாக நான் ஒரு முஸ்லீம் என்று இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கும் நாம் முஸ்லீம் என்பதற்காக எந்த கஷ்டமும் சிரமமும் படாத அளவிற்கு இன்றைக்கு ஒரு சுதந்திரமான முஸ்லீமாக எந்த இரத்தத்தையும் எந்த வேர்வையும் நாம் சிந்தாமல் ஒரு நிம்மதியான ஒரு இஸ்லாத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு மிக முக்கியமான காரணம் இஸ்லாத்தினுடைய முதல் போரான பத்ரு போரிலே 313 சஹாபாக்கள் இஸ்லாத்திற்காக, இந்த தீனுக்காக தங்கள் குடும்பங்களை பொருட்படுத்தாமல், தங்கள் மனைவி பிள்ளைகளை பொருட்படுத்தாமல், இந்த உலகத்தின் ஆசை இல்லாமல் தீனுக்காக, அல்லாஹ்விற்காக நாங்கள் இந்த உலகத்தில் மரணித்து எங்களுடைய ரத்தம் இந்த பூமியின் மீது ஓடினாலும் இனி கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்கள் மக்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும், அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தியாகம் செய்த 313 சஹாபாக்களை நினைவு கூற வேண்டிய நாள் இந்த பத்ருடைய நாள். இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான முதல் போர் பத்ரு போர். கிபி 623 ஆண்டு ஹிஜ்ரி 2ஆம் வருடம் இந்த போர் நடைபெற்றது. முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை வெறும் 313 பேர். வெறும் 313 சஹாபாக்கள் நம்முடைய களத்திலே நிற்கிறார்கள் எதிரிகளை எதிர்த்து. எதிரிகளின் தரப்பிலே 1317 பேர். வெறும் 313 சஹாபாக்கள் முஸ்லிம்கள். ஆனால் எதிரில் இருக்கக்கூடிய எதிரிகளின் பலம் 1317 பேர் எதிரிகள் இருக்கிறார்கள். சஹாபாக்கள்ல சரியான சாதனங்கள் இல்லை. ஒருத்தர் போருக்கு போன ஏதாவது ஆயுத பலம் இருக்கணும்ல, எந்த ஆயுத பலமும் இல்லை. அவர்களிடத்தில் இருந்த ஒரே ஆயுத பலம் உள்ளத்தில் இருந்த ஈமான் பலம் மட்டும்தான். எந்த ஆயுத பலமும் இல்லை. சஹாபாக்கள்கிட்ட 70 ஒட்டகம் 60 கேடயம் மட்டும்தான் இருக்கிறது. மொத்தத்திற்கே 2 குதிரை தான் இருக்கிறது சஹாபாக்களிடத்திலே. 2 குதிரை, 70 ஒட்டகம், 60 கேடயம், வெறும் 313 சஹாபாக்கள் இந்த தீனை காப்பாற்றுவதற்காக போர்க்களத்திலே போய் நிற்கிறார்கள். ஆனால் எதிரிகள் அல்லாஹு அக்பர் மிகப்பெரிய பலத்தோடு, குதிரை பட்டாளத்தோடு, மிகப்பெரிய ஒட்டகங்களோடு அவர்கள் அப்படி அந்த போரினுடைய எல்லா கேடயங்களோடு வந்து நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹு தாலா சஹாபாக்களுக்கு ஈமானிய உறுதியின் மூலமாக அல்லாஹு தாலா உதவி செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை போருக்கு செலக்ட் பண்றாங்க. ஒரே குடும்பத்தில் ஒருத்தர் தான் வரணும். ஒரு குடும்பத்தில் அத்தா போருக்கு வந்தா மகன் வரக்கூடாது, மகன் போருக்கு வந்தா அத்தா வரக்கூடாது. ஏன்னா 2 பேரும் ஷஹீத் ஆயிட்டாங்கன்னா அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த குடும்பத்துடைய நிலை மிக கஷ்டமாகிவிடும். ஒரே குடும்பத்தில் 2 பேர் வந்தாங்க. சாத் இப்னு ஹைஸமா என்கிற நபி தோழர், அவங்களுடைய தந்தை 2 பேரும் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. யார் ரசூலுல்லாஹ், நானும் போருக்கு வரணும்னு அத்தா சொல்றாரு. மகன் சொல்றாரு நானும் போருக்கு வரணும்ன்றார்.
ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, என்னடா இது, இது என்னவோ ஒரு இதுவான இடமா, போனா திரும்பி வருவோமான்னு தெரியாது, உயிர் தப்புமான்னு தெரியாது, உடல் அது பாதுகாப்பாக இருக்குமா, உடல் சேதாரமாகுமா என்று தெரியாது. ஒரே குடும்பத்தில் அத்தா மகன் 2 பேரும் வர்றாங்க. பேச ஒரே குடும்பத்தில் 2 பேரும் வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை செலக்ட் பண்றதுன்னு தெரியல. ரசூலுல்லாஹ் குலுக்கி போட சொல்றாங்க. பேரை குலுக்கி போடுறாங்க. குலுக்கி போட்டா மகன் பேர் வந்துருச்சு. என்ன பேர் வந்துருச்சு? மகன் பேர் செலக்ட் ஆயிடுச்சு. உடனே தந்தை மகனை பார்த்து சொல்றாரு, மகனே எனக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்தா நல்லா இருக்குமே. எதுக்கு? போர்ல போய் உயிர் கொடுக்கறதுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீத் ஆகுவதற்கு எனக்கு நீங்க சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமேன்ற. மகன் சொல்றாரு, இந்த உலகத்தின் விஷயமாக இருந்தால் தந்தையை உங்களுக்கு நான் விட்டு கொடுப்பேன். இது அல்லாஹ்வுடைய பாதையிலே என் உயிரை ஷஹீதாக்கி அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து ஒன்று வெற்றியோடு அல்லது என் உயிரை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிற விஷயம், இது சொர்க்கத்திற்கான விஷயம், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தான் போவேன்ட்டார். யாரு? மகன் அத்தாவுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தான் போறேன்றார். மகன் அதே போன்று பத்ரு போரிலே கலந்து கொள்கிறார். பத்ரு போரில் கொல்லப்பட்ட 14 சஹாபாக்களில் அவரும் ஒருவர். தந்தைக்கு ரொம்ப கவலை, மகன் மட்டும் போய் போர்ல கலந்து ஷஹீத் ஆயிட்டாரு, நமக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. எதுக்கெல்லாம் கவலைப்படுறாங்க பாருங்க. என்ன, உடனே அவர் உஹதுடைய போரிலே தந்தை கலந்து கொள்கிறார். தந்தை உஹதுடைய போர்க்களத்தில் கொல்லப்படுறாங்க. இப்போ பாருங்க, சஹாபாக்களுடைய ஈமானிய உறுதி, அல்லாஹ்வுடைய பாதையில நான் போர் செய்யணும், அந்த போர்ல என் உயிரே போனாலும் அது நான் பெரிய விஷயம் இல்லை, அல்லாஹ்விடத்தில் நான் அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக போருக்கு போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் 313 சஹாபாக்கள், எதிரியின் மிகப்பெரிய பலம். ரசூலுல்லாஹ் கூடாரம், போருடைய அந்த பத்ர் போருடைய களத்துல ஒரு கூடாரத்துல போய் துவா செய்யறாங்க, அழுகுறாங்க. அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபத், யா அல்லாஹ், இந்த சின்ன படை வெறும் 313 பேர், இவர்கள் கொல்லப்பட்டு விட்டால், இந்த போரிலே இவர்கள் அழிக்கப்பட்டு விட்டால், லா துஅபது ஃபில் அர்லி, இந்த பூமியிலே நீ வணங்கப்பட மாட்டாய், எனவே நீ வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். நல்ல, இந்த 313 பேர் மட்டும் அவங்க அழிக்கப்பட்டு விட்டால் உன்னை யார் வணங்குவா? உன்னை வணங்கப்படுவதற்கு யாரும் இந்த உலகத்தில் இருக்க போவதில்லை, எனவே நீ வாக்களித்த வெற்றியை தர வேண்டும் என்று அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மேனியில் இருக்கக்கூடிய அந்த ஆடை அது நகர்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து ஆறுதல் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை வெற்றி அல்லாஹ் தருவான் என்கிறார். போர்க்களத்தில் ஒரு சஹாபி, அவங்க பேரிச்ச பழம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, கையில பேரிச்ச பழம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் போர்க்களத்திலே வந்து புறமுதுகு காட்டி ஓடாமல், போருக்கு போயிட்டு புறமுதுகு காட்டி ஓடாமல் வீரத்தோடு யார் அதிலே கலந்து கொண்டு நன்மை எதிர்பார்த்து ஒருவேளை அதிலே அவர்கள் கொல்லப்பட்டு ஷஹீதாகிறார்களோ, அல்லாஹ் தஆலா அவர்களை சொர்க்கத்திலே நுழைய செய்வான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி சொல்கிற போது, அந்த சஹாபி கையிலே பேரித்தம்பழத்தை வைத்துக் கொண்டு அந்த உமைர் என்கிற சஹாபி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். நபியினுடைய இந்த சுப செய்தியை கேள்விப்பட்டவுடன் அந்த பேரித்தம்பழத்தை அப்படி தூக்கி எறிந்துவிட்டு வாளை எடுத்துக்கொண்டு போர்க்களத்திலே குதிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அந்த போரில் அவங்க ஷஹீதாகிறாங்க, கொல்லப்படுறாங்க, உயிர் நீக்கிறார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சஹாபியினுடைய செயலை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாண்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன சுப செய்தி, போரில் புதமுக காட்டி ஓடாமல் நின்று களத்தில் நின்று கொல்லப்பட்டவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்ன அந்த சுப செய்தி அப்படியே உள்வாங்கி பேரித்தம்பழத்தை தூக்கி எறிந்து விட்டு வாளை எடுத்துக்கொண்டு போர்க்களத்தில் இறங்கி கொல்லப்பட்டு ஷஹாதத்தை அடைந்து சொர்க்கத்தை அடைய இருக்கிறாரே, இவர் என்ன சஹாபி, இவர் ஈமானை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த அளவுக்கு பாருங்க சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய துஆ எப்படிப்பட்ட துஆ தெரியுமா? ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு பவர் வேற லெவல். நம்மளாம் ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை வாங்கணும். ரசூலுல்லாஹ் துஆ செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா ஆயிரக்கணக்கான மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கி விடுகிறான். பலாயிரக்கணக்கான மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். ஒரு பெரிய காற்று வீசுகிறது. அது வந்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 1000 மலக்குமார்களோட போர்க்களத்துக்கு வந்துட்டாங்க. இன்னொரு காற்று வீசுகிறது.
மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் 1000 மலக்குமார்களோடு இறங்கி விடுகிறார்கள். 2 படை 2000 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய வலது பக்கம் மலக்குமார்கள். இன்னொரு ஒரு காற்று வீசுகிறது. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு 1000 மலக்குமார்களோடு கீழே இறங்கி பூமியில இறங்கி களத்தில் வருகிறார்கள். நபியினுடைய இடது பக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு வலது பக்கம் அந்த மலக்குமார்களோடு நிற்கிறார்கள். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சானா, அந்த போர்க்களத்தில் இவங்க வாளை தூக்குறாங்க, எதிரிகளின் தலை கீழே வருது. வெட்டலை, இவங்க எதுவும் செய்யல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மலக்குமார்கள் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நபியே நீங்க ஒரு பிடி மண்ணை எடுத்து அப்படி அந்த எதிரிகள் மேல நீங்க போடுங்கன்றாங்க. நபி ஒரு பிடி மண்ணை எடுத்து எதிரிகள் மேல அப்படி போடுறாங்க. அந்த மண்ணின் துகள்கள் அந்த ஆயிரக்கணக்கான எதிரிகளின் கண்களிலே போய் விழுகிறது. அல்லாஹ் அதான் குர்ஆன்ல சொல்ற, நபியே இது ரமைத்த நீ எரிந்த போது நபியே நீங்கள் எரியவில்லை, அந்த மண்ணை நான் எரிந்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அந்த நபிக்கு அப்படி ஒரு உதவி அல்லாஹ் செஞ்சான். சஹாபாக்களுக்கு அப்படி ஒரு உதவியை செஞ்சான். அல்லாஹ்வுடைய கிருபையிலே அந்த போரிலே மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் கொடுக்கிறான். அப்படி கொடுத்த போதும் அதுல ஒரு 14 சஹாபாக்கள் ஷஹீதாகிறார்கள். 14 பேர் அன்சாரிகளிலிருந்து 8 சஹாபாக்கள், முஹாஜிரிலிருந்து 6 சஹாபாக்கள் உயிர் நீர்க்கிறார்கள். நம்ம உம்ராவுக்கு போனா இந்த பத்ர் களத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அந்த பத்ர் களத்தை நம்ம போய் பார்த்தா அது எப்படிப்பட்ட ஒரு களம், அது எப்படிப்பட்ட ஒரு மண்ணு, அங்க ஷஹாதத் பெற்று அடக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த சஹாபாக்கள். அவர்களுடைய தியாகமும் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் இல்லை என்றால் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம நிம்மதியா இருக்கும் இந்தியாவில். இன்னைக்கு நமக்கு சின்ன கஷ்டம் வந்தாலும் தாங்க முடியல. இந்தியாவில் நம்ம நிம்மதியா இருக்கோம், இன்னைக்கு சுகமா இருக்கிறோம், நமக்கு எந்த பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லை. எங்கேயாவது எவனாவது வந்து நம்ம மேல குண்டு போடுறாங்களா, ஏதாவது வந்து நம்ம அடிக்கிறாங்களா? ஒரே ஒரு சிஏஏன்னு ஒரு சட்டம் வந்துச்சு. நம்ம வீட்டு பெண்கள் எதுக்குமே வாசலை விட்டு வெளியே வர மாட்டாங்க. எல்லாரும் அங்கங்க கூடாரம் போட்டு போய் என்ன செஞ்சாங்க, போராட்டம் பண்ணாங்க. 1 மாசம் 2 மாசம் போராட்டம் தொடர்ந்துச்சு. ஷாஹின் பாக்குன்னாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஒரு சட்டம் எதிராக வருகிற போது ரோட்டிலே வந்து நாம் சிரமப்பட்டோம். இன்றைக்கு பலஸ்தீனத்திலே, இன்றைக்கு ஈரானிலே, இன்றைக்கு ஈராக்கிலே எத்தனையோ பேர் முஸ்லிம்கள், பச்சிலம் குழந்தைகள் குண்டுகள் போடப்பட்டு அவர்கள் இரத்த கரைகளால் அவர் மரணித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாம் நமக்கு அந்த மாதிரி வாழ்க்கை வைக்கிறது இல்லை. அது எவ்வளவு சுக்ர் செய்யணும், நம்ம எவ்வளவு நன்றி கெட்டவர்களா அல்லாஹ்வுக்கு இருக்கிறோம், எவ்வளவு புறம்பேசி திரிகிறோம். நம்ம என்ன நல்ல அமல்களை செஞ்சோம். அல்லாஹ் இந்தியாவில் பிறக்க வைத்தானா என்னமோ, அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பா வச்சிருக்கிறார். இன்றைக்கு கூட குண்டு மலைகள் அங்கு பொழியப்படுகிறது. பலஸ்தீனத்தில் நம்ம காட்சிகளை பார்க்கிறோம். அந்த வீடியோ, சாப்பாடு எவ்வளவு அழகான குழந்தை, நம்மளாம் என்னங்க வெள்ளை, நம்மளாம் என்னங்க அழகு. அந்த பலஸ்தீன பிள்ளைங்க இருக்கிறாங்களா, பச்சிலம் குழந்தைகளை அதை பார்க்கும் போது அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகான முகம், அவ்வளவு அழகான தோற்றம். ஆனால் அந்த பிள்ளைகள் அந்த ஒருவேளை உணவுக்கு அவர்கள் அப்படி தவிக்கிற காட்சி, எத்தனையோ பிள்ளைகள் உணவில்லாமல் பட்டினியாக கடந்து இறந்து போன காட்சியை நாம் பார்க்கிறோம். நமக்கு என்ன, நல்ல 3 நேரம் மூக்க முட்டை நம்ம சாப்பிட்றோம், இஃப்தார்ல வகை வகையா சாப்பிட்றோம், காலையில சஹருக்கு டெய்லி கறி எடுக்கிறோம், டெய்லி கவுச்சி எடுக்கிறோம், நம்ம நல்ல மூக்க முட்டை சாப்பிட்றோம். அன்னைக்கு தண்ணிக்கு வழி இல்லை, குடிக்க தண்ணி இல்லாமல் எத்தனையோ பேர் இறந்து போகிறார்கள். நைட்டு தூங்குறாங்க, காலையில உடல் அப்படி செதறி கிடக்கிறது காட்சியை நாம் பார்க்கிறோம். ஈராக்ல இன்றைக்கு குண்டு மலைகள் பொழியப்படுகிறது. ஒரு மதரசா, ஒரு பள்ளிக்கூடம், அதுல 150க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அழகான அந்த வீடியோ காட்சி. அந்த நாள் அவர்கள் நோம்புக்காக அப்படி அவர்கள் விரிப்பை விரித்து எல்லாரும் அழகழகா பழங்களை கொண்டு வந்து அப்படி வச்சு அதை கொண்டாடுறாங்க. அடுத்த நாள் அந்த மதரசா பள்ளிக்கூடத்தின் மீது குண்டுகள் போடப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய 150க்கும் மேற்பட்ட அத்தனை பிள்ளைகளுடைய உடலும் செதறி மரணிக்கப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். ட்ரோன்ல இருந்து அதை எடுத்து காட்டுறாங்க. அந்த பிள்ளைங்களுடைய உடலை ஒரே கிரவுண்ட்ல அடக்கம் பண்றாங்க, ஒரே மைதானத்துல அடக்கம் பண்றாங்க. அத்தனை பேருடைய அந்த பிள்ளைங்களுடைய ஒரு 10 வயசு 15 வயசு பிள்ளைங்களுடைய உடல் அப்படி லைனா அடக்கம் பண்றாங்க. அதை ட்ரோன்ல எடுத்து அப்படி காட்டுறாங்க. கண் கலங்க வைக்கக்கூடிய காட்சிகள். அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக, நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக, நிம்மதியான வாழ்க்கையை தருவானாக, முஸ்லிம்களுக்கு எல்லா இடங்களிலும் வெற்றியை தருவானாக, போர் இல்லாத இந்த உலகத்தை அல்லாஹ் கட்டமைப்பானாக. போரை தாங்க. ஆனா இன்னும் இதுல இருந்தாலும் ஈமானோட இருக்காங்கல்ல. நம்மள சின்ன கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வை திட்ட ஆரம்பிச்சிடறோம். சின்ன வீட்டில் குடும்ப கஷ்டம்,
கடன் தொல்லை, பொருளாதார நெருக்கடினா அல்லாஹ்வுக்கு கண்ணே இல்லையா? இரக்கமற்ற அல்லாஹ், அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறானா அல்லாஹ்வை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறோம். இவ்வளவு சிரம நேரத்திலேயும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொல்றாங்க. இந்த சூழ்நிலையிலேயும் வ கஃபா பில்லாஹி வகீலா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், நாங்க ஷஹாதா ஆகிறதுக்கு தயார்ன்றாங்க. சின்ன பிள்ளைங்க விளையாடுறாங்க. சின்ன பிள்ளைங்க ஒரு வீடியோ வருது. சின்ன பிள்ளைங்க என்ன விளையாட்டுன்னா ஷஹீத் விளையாட்டு. எல்லாரும் நாளைக்கு நீ இருக்க மாட்ட, நாளைக்கு நீ இருக்க மாட்ட இப்படின்னு சின்ன பிள்ளைங்களுக்கு மத்தியில் நம்ம நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டோம், நம்ம மௌத்தாயிருவோன்னு விளையாடுறாங்க அந்த பிள்ளைங்க. ஈமானோடு நம்ம அல்லாஹ் பாதுகாக்கணும். இவ்வளவு சொகுசாக பாதுகாப்பாக நல்ல முறையில் இருந்துட்டு அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யக்கூடியவர்களாக நாம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தின் மாயத்தில் மூழ்கி நம்ம பிள்ளைகளை வழிகெடுத்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய மறுமையில் மிக கஷ்டவாளியாக நஷ்டவாளியாக நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹ் தஆலா அந்த நஷ்ட கஷ்டங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. நம்ம பிள்ளைகளை நம்ம குடும்பங்களை ஈமானோடு நம்ம வளர்க்கணும். அழகா இங்கே ஒரு புள்ள டெய்லி தொழுக வர்றாரு, முகமது உமர் யூசுப் டெய்லியும் பார்க்குற மாஷா அல்லா அழகான ஆடையோடு வருவார். நான் கூட எங்கள் வீட்டில் சொல்லுவேன், அந்த பையன் பாரு எவ்வளோ அழகாக டெய்லி ஒரு நீட்டான ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றேன். அந்த புள்ள அப்படியே என்ன செய்யுது, 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். நீங்கள் எனக்கு ஒரு கதை சொன்னான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா அம்மையார் அந்த காலப்பட்டு ஜம்ஜம் தண்ணி வந்த கதையை சொன்னான். அழகா ஆச்சரியமா இருந்துச்சு. டெய்லியும் தொழுகைக்கு வந்துடுறான். இப்படி நம்ம பிள்ளைங்களை என்ன செய்யணும், தர்பியத்து கொடுக்கணும். நம்ம அடுத்த தலைமுறையை அல்லாஹுடைய பாதையிலே நேர்வழி பெற்றவர்களாக வழிகேட்டை விட்டு காப்பாற்றி நம்ம உருவாக்குகின்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த பத்ரு சஹாபாக்களுடைய இந்த நாளிலே பத்ரு சஹாபாக்களுடைய பொருட்டால் இன்ஷா அல்லாஹ் தற்போது பத்ரு சஹாபாக்களுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ரலியல்லாஹு அன்ஹும் என்று நாம் உச்சரிக்க வேண்டும். எனவே நம்ம என்னென்ன குடும்பத்தில் கஷ்டம் இருக்குதோ, நம்மளுக்கு நாட்டம் தேட்டம் இருக்குதோ, ஹலாலான ஹாஜத்துகள் எது இருக்குதோ அதை மனசில் நினைத்து ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுங்கள். இந்த பத்ரு சஹாபாக்களுடைய பொருட்டால் அல்லாஹு தஆலா நம்முடைய அத்தனை தேவைகளையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தருவான். நம்முடைய அத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் சிரமங்களையும் அல்லாஹ் நீக்கி தருவான். நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை நீக்கி அல்லாஹ் அபரிவிதமான பரக்கத் செய்வான் என்று பெரியார்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். எனவே தற்போது பத்ரு சஹாபாக்களுடைய பெயர் சொல்லப்படுகிறது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இலா ஹதரத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்-ஃபாத்திஹா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين. وإلى حضرات جميع الأنبياء والمرسلين وإلى حضرات آل كلهم وصحابتهم خصوصا أهل بدر رضي الله عنهم ونفعنا بهم أجمعين. اللهم إني أسألك وأتوسل إليك بسيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وبسيدنا أبي بكر وعمر وعثمان وعلي طلحة الزبير عبد الرحمن سعد سعيد أبي عبيدة وعبي أخنس أركم أسعد أنس أنسة أنيس أوس أوس إياس إياس أجير بحاس براء بسبسة بشر بشير بلال تميم 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 ثابت 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 ثعلبة 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 ثاقف جابر جابر جبار جبر جبير حمزة حمزة حارث 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 حارثة حارثة حاتب حاتب حباب حبيب حرام حريث حسين خارجة خالد خالد
خباب خباب خبيب خداش خراش خريب خلاد 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 خليد خليفة خنيس خوات خولي ذكوان ذي الشمالين راشد رافع 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 ربعي ربيع ربيعة رخيلة رفاعة 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 زياد 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 زيد 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 سالمين سالمين سائبين سبرة سراقة سراقة سعد 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 سفيان سلمة 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 سليط سليم 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 سماك ناس سنان سنان سهل 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 سهيل سهيل سواد سواد سويبت شجاع شريك شماس شبيح صفوان صهيب سيفي لحاك لحاك لمرة طفيل 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 طليب لهير عاصم 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 عاقل عامرين 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 عائدين عبادين عبادين عبادة عبد الله 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 عبد رب عبد الرحمن عبدة عبس عبيد 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 عبيدة عتبان عتبة 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 عثمان عجلان عدي عصمة حسيمة عطية عقبة 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 فقاشة عمار عمارة عمارة عمر 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 عمير 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 عوف ويم عيال غنام فاقه فروة قتادة قدامة قطبة قيس 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 كعب كعب لبدة مالك 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 مبشر مجدر محرر محرز محمد بدلاج مرثد بسطح مسعود 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 مصعب معاذ 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 معبد معبد معتب 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 معقل معمر معن معن معبد معبد مقداد مليل منذر
مغيرين مغيرين مهجعين نظر نعمان 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 نعيمان نوفل واقد ودكة وديعة وهب وهب هانع هبيل هلال يزيد 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 أبي العور أبي أيوب أبي حبة أبي حبيب أبي حذيفة أبي حسن أبي حنة أبي خارجة أبي خزيمة أبي خلاد أبي داود أبي دجانة أبي صبرة أبي سلمة أبي سليط أبي سنان أبي شيخ أبي سرمة أبي ليا أبي طلحة أبي عبس أبي عقيل أبي قتادة أبي قيس أبي قبشة أبي لبابة أبي مرسد وبسيدنا أبي مسعود وبسيدنا أبي مليل وبسيدنا أبي الحيثم وبسيدنا أبي مخشين وبسيدنا أبي اليسر ونفعنا بهم في الدارين والحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான நோய்கள் எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களின் காரணமாக பலா முசீபத்துகளை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய மேலான கருணையால் உன்னுடைய நபியின் முகத்திற்காக எங்களுடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிஹான ஜோடுகளை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் கருவுற்றிருந்தால் அவர்களுக்கு நல்ல பிரசவத்தை சுக பிரசவத்தை நசீபாக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், பிரசவ வேதனையை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே ஆண் குழந்தை இருந்தால் பெண் குழந்தையை நசீபாக்கிட ரஹ்மானே. பெண் குழந்தை இருந்தால் ஆண் குழந்தைகளை நசீபாக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், குடும்பங்களில் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியை சரி செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், அன்றன்றைக்கு உழைத்து வேலை செய்யக்கூடிய நாங்கள் எங்களுக்கு பொருளாதார நெருக்கடியால் எங்களை முடக்கி விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் வியாபாரங்களிலே பரக்கத் செய்திட ரஹ்மானே. கொடுக்கல் வாங்கலிலே பரக்கத் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், வட்டியிலே விழுந்து விடுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், கடலிலே விழுந்து விடுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் மௌத்தாகுவதற்கு முன்னால் அனைத்து கடன்களையும் அடைத்த நிலையில் மரணிக்க வேண்டும் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரியத்தை அதிகப்படுத்திட ரஹ்மானே. மாமியால் மருமகளுக்கு மத்தியிலே சரியான புரிதலை தந்திட ரஹ்மானே. கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை ஏற்படுவது அல்லாஹ் உன்னுடைய கோபப்பார்வை ஏற்படுகிற தலாக்கு ஹுலூ போன்ற விவாகரத்துகள் ஏற்படுவதை விட்டு எங்கள் குடும்பங்களை பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களில் அனைவரையும் தொழுகையாளிகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை மீறி அவர்கள் போதையிலே விழுந்து விடுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே.
யா அல்லாஹ் வழிகட்டு போவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே, மதம் மாறி போவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே, காதல் வலைகளில் சிக்கி நாசமாகுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அழிக்கப்படுதல் அங்கு பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே. போர்கள் நிறுத்தப்பட வேண்டும் ரஹ்மானே. யா அல்லாஹ் போரின் மூலமாக கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்படுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய ஈமானிய சொந்தங்கள் அங்கு கொல்லப்படுகிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் உன்னுடைய நியாமத்திற்கு ஷுக்ர் செய்யக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. விலைவாசியை கட்டுப்படுத்தின ரஹ்மானே. யா அல்லாஹ் நல்ல ஆட்சியை தந்திட ரஹ்மானே. முஸ்லிம்களுக்கும் எல்லா மக்களும் ஒற்றுமையோடு வாழ்வதற்கு சாதகமான ஆட்சியை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் ஏழைகள் ரஹ்மானே. நாங்கள் மௌத்தாவதற்கு முன்னால் ஒரு முறையாவது உன்னுடைய காபத்துல்லாவை பார்க்கிற நசீபை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் குடும்பத்தோடு ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை தந்திட ரஹ்மானே. மதீனாவுக்கு சென்று அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் என்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. எங்கள் குடும்பத்திலே மரணித்தவர்களுடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. கபராளிகளுடைய கபரை விசாலமாக்கிட ரஹ்மானே. இந்த மதரசாவை நிறுவிய அமீரடிச்சி அவருடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் அமீரடிச்சி அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் எல்லா விதமான வளத்தையும் ஆஃபியத்தையும் பரக்கத்தையும் தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் யாரெல்லாம் இந்த ரமலானிலே தராவீஹ் தொழுவதற்காக நடந்து வருகிறார்களோ தொழுகிறார்களோ இது நாளைகள் நாங்கள் மௌத்தான பிறகு எங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் மண்ணறையிலே கடுகத்தன வேதனை இல்லாமல் எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் பாம்பு கொத்தினால் அது பூமியினுடைய ஆழத்திற்கு நாங்கள் சென்று விடுவோம் என்று ஹதீஸிலே படிக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் கபருடைய வேதனை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே. கேன்சர் போன்ற நோய்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. கடைசி வரைக்கும் எங்கள் தேவையை நாங்களே நிறைவேற்றுகிற உடல் திரகாத்திரத்தை தந்திட ரஹ்மானே. ஆக்சிடென்ட் மரணங்களை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே. விபத்து மரணங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. குடும்பங்களிலே தேவையற்ற ஃபித்னாக்கள் ஏற்படுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எல்லா ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கடைசி நேரத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவோடு ரூஹ் பிரிகிற நசீபை தந்திட ரஹ்மானே. கடலளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் தீர அந்த நாளிலே உன்னுடைய நபியின் கரத்தால் ஹவுலுல் கௌசரில் தண்ணீர் பருகக்கூடிய நசீபை தந்திட ரஹ்மானே. யாரெல்லாம் பொது தேர்வு எழுதுகிறார்களோ அந்த வெற்றியை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய மதரசா மாணவர்கள் 10th 12th சிறந்த மதிப்பெண்களை பெறக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. தொடர்ந்து 7 வருடம் 5 வருடம் முழுமைப்படுத்தி உலக கல்வியிலும் மார்க்க கல்வியிலையும் தேர்ச்சி பெற்று தீன் பணி செய்யக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து துவாக்களை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் நல்லடியார்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் இந்த பத்ர் சஹாபாக்களுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மா மலா யா வாசிஅல் கரம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகீனா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்தி வ அஹ்லி தாஅத்திக அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.